ஹாய் வணக்கம். இப்போ நாம் பார்க்க போகிறது 12th அக்கௌண்டன்சி லெசன் 1 10th சம். ஃபைண்ட் அவுட் கிரெடிட் சேல் ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன். பர்டிகுலர்ஸ்: அமௌண்ட் debtors on 1st April 2018 1 lakh. Cash received from debtors 2,30,000. Discount allowed 5,000. Return inward 25,000. Debtors on 31st March 2019 1,20,000. இப்போ இதை வச்சு நம்மள என்ன செய்ய சொல்லியிருக்காங்க? கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ டெட்டாஸோட ஓப்பனிங் பேலன்ஸ் டெபிட் சைடு வரும், இது க்ளோசிங் பேலன்ஸ் கிரெடிட் சைடு வரும். கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெட்டாஸ், ரிசீவ்டுனா கிரெடிட் சைடு, டிஸ்கவுண்ட் அலௌடும் கிரெடிட் சைடு, ரிட்டன் இன்வேர்டுனா சேல்ஸ் ரிட்டன், அப்போ அதுவும் கிரெடிட் சைடு. இப்போ இது க்ளோசிங் ஓப்பனிங் பேலன்ஸ் மட்டும்தான் டெபிட் சைடு வரும். அப்போ இது 4ஐயும் கூட்டி இதோட லெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஆன்சர் பார்ப்போம். இப்போ 10th சம்முக்கான ஆன்சர் என்ன கேட்டிருக்காங்க? கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன அக்கௌண்ட் போடணும்? டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட் போடணும். இப்போ டெபிட் சைடு பர்டிகுலர்ஸ் அமௌண்ட்டு, கிரெடிட் சைடு பர்டிகுலர்ஸ் அமௌண்ட்டு. ஏற்கனவே நம்ம புக்கில் பார்த்த மாதிரி ஓப்பனிங் பேலன்ஸ் B/D 1 lakh இருக்குது, அதில் 1 lakh போட்டோம். அடுத்தது நெக்ஸ்ட்டு கேஷ் ரிசீவ்டு இருந்துச்சு. அப்போ பை கேஷ் ரிசீவ்டு அக்கௌண்ட் 2,30,000. பை டிஸ்கவுண்ட் அலௌட் அக்கௌண்ட் 5,000. பை ரிட்டர்ன் இன்வேர்ட்னா சேல்ஸ் ரிட்டர்ன், அதனால் கிரெடிட் சைட் போகிறோம் 25,000. இப்போ அங்கே ஓப்பனிங் பேலன்ஸ் 1 lakh போட்டோம். டெட்டாஸோட க்ளோசிங் பேலன்ஸ் பை பேலன்ஸ் C/D 1,20,000. இப்போ இந்த 4 அமௌண்ட்டையும் ஆட் பண்ணால் 3,80,000 வரும். 3,80,000 இந்த 1 lakhல லெஸ் பண்ணால் வர ஆன்சர் 2,80,000. அதுதான் உங்களுக்கு கிரெடிட் சேல்ஸ் பேலன்சிங் ஃபிகர். இதுதான் கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட்டுக்கான ஃபார்மேட். தேங்க்யூ. பார்த்து